தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை 35,860 கன அடியாக இருந்த நிலையில் நண்பகல் நிலவரப்படி 53,205 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து வருவதால் டெல்டா பாசனத்திற்காக 40,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை 35,860 கன அடியாக இருந்த நிலையில் நண்பகல் நிலவரப்படி பார்க்கும்போது 53,205 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை மீண்டும் எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து வருவதால் டெல்டா பாசனத்திற்காக 40,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய தகவல் கிடைத்துள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை மீண்டும் எட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அது இன்று காலை 8 மணி அளவில் வினாடிக்கு 35,860 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது மேலும் அதிகரித்து 53,205 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையினோட நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்து தற்போது 119.83 அடியாக உள்ளது. அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் 30,000 கனிலிருந்து 40,000 கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 40,000 கன நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அனந்த நிலைமையாக 22,200 கன அடி வீதமும் உபரி நீர் பகுதியான 16 கன் பாலத்திலிருந்து வினாடிக்கு 17,800 கன அடி வீதமும் ஆக மொத்தமாக 40,000 கன நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏற்கனவே காவிரி கரையோர மக்களுக்கு நீர்வளத்துறையின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் உள்ள காவிரி நீர் கரையோர மக்களுக்கு அதாவது 12 மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதன் காரணமாகவும் நீர் வெளியேற்றமும் அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் காவிரி கரையோரத்தில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கை மீண்டும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதாவது காவிரி கரையோரத்தில் இருக்க மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும். ஏனென்று பார்த்தால் 120 அடியை இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் எட்டும் என்பதால் அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமாக காவிரி திறந்து விடுவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக காவிரி கரையோர மக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஆற்றில் குளிப்பதோ ஆற்றில் கரைபுரண்டு வரும் நீரை பார்த்து செல்ஃபி எடுப்பதோ போன்ற புகைப்படம் எடுப்பதோ போன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்றும் கால்நடைகளை பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 12 மாவட்டங்களிலும் தீயணைப்புத் துறையினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கை தொடர்ந்து நீடித்து வருவதாக நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டில் 2வது முறையாக 120 அடியை விரைவில் அதாவது ஒரு சில மணி நேரங்கள் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா, மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் முழு கொள்ளளவான 120 அடியை எட்ட உள்ளது. அது மட்டுமல்லாது தண்ணீர் அதிகமாக திறக்கப்படுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி சக்திவேல்.